நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே 30 வெட்டு கிராமத்தில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 10 வயசு குழந்தை ஒண்ணு வச்சுன்னுக்கிறேன். தண்ணி ஃபுல்லா தேங்கிட்டு இருக்குது. யாருமே வந்து பார்க்கல. பஞ்சாயத்துல போய் சொன்னா ஆள் அனுப்புறேன்னு லேடிஸ் 3 பேர் அனுப்பிச்சாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஜென்ஸுங்க வந்தா ஹெல்ப் பண்ணலாம், யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. தலைவர் கேட்டா நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறேன்றாரு. நாங்க என்ன பண்ணது தெரியல. குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு குழாய் இங்கே தான் மூடி நிக்குது. தண்ணி பிடிக்க முடியல, சாப்பாடு சாப்பிட முடியல. ஒரே கவுச்சு அடிக்குது. சுத்திக்கிற தண்ணி எல்லாம் வருவோம், சாப்பாடு ஒம்ப மாட்டேங்குது. ஒரே கவுச்சு அடிக்குது. குழந்தைக்கு காலெல்லாம் நம்பிக்குது. இதுல நந்து புண்ணு வந்து நாங்க என்ன பண்ணதுன்னே தெரியல ஐயா. யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது குறித்த விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அருளரசன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஆற்காடு அருகே கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்து கொண்டு முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள கழிவு நீரில் வசித்து வரும் கூலி தொழிலாளர் குடும்பம் மற்றும் 10 வயதின் மகளின் படிப்பு மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் தங்களுடைய வேதனை தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் 3 தினங்களாக தொடர் கனமழையின் காரணமாக ஆற்காடு அடுத்த 38 கிராமத்தில் மழைநீர் வீடுகளில் சூழ்ந்து கொண்டு குளம் போல் தேங்கி நிற்பதால் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக அப்பகுதி சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் இது குறித்து பஞ்சாயத்து தலைவரிடம் பலமுறை நேரில் சென்று புகார் அளித்தும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் கூலி தொழிலாளியின் மனைவி சூர்யா என்பவர் தன்னுடைய 10 வயது மகளின் வைத்துக் கொண்டு குளம் போல் தேங்கி இருக்கும் மழை கழிவு நீரில் வீட்டிற்கு நடந்து செல்ல முடியாத நிலையிலும் உள்ளதாகவும் அதே போல் குடிப்பதற்கு கூட தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஆகிய வீட்டிலிருந்து குளம் போல் தேங்கி இருக்கும் தண்ணீரில் நடந்து செல்ல முடியாத அவலநிலை நீடித்து வருவதாக தெரிவித்தனர். மேலும் என்னுடைய 10 வயது மகள் படிப்பினால் என்னுடைய தண்ணீரில் நடந்து செல்வதால் உடலில் பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் படிப்பு முற்றிலுமாக பாதிப்பு அடைந்து வருவதாக வேதனையோடு தங்களுடைய வருத்தத்தை ஆதரவத்தோடு தெரிவித்தனர். மேலும் இது குறித்து பஞ்சாயத்து தலைவரிடம் தெரிவித்த போது தீபாவளி கழித்து சரி செய்கிறேன் என்று அலட்சியமாக பதில் அளித்ததோடு மெத்தனை காட்டி வருவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டை தெரிவித்தனர். அது மட்டுமல்ல பிழைப்பதற்கு கூட வழி இல்லாமல் எங்களால் வெளியே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.